இப்போ பதியம் பண்ண சாமந்தி செடியெல்லாம் நம்ம இந்த செடிக்கெல்லாம் எந்த ஃபெர்டிலைசர் கொடுத்தா நான் சொல்கிறேன். கொஞ்சம் சின்ன சின்ன கண்ணெல்லாம் நம்ம பதியம் வைக்கிறோம், இல்லை தனியாக செடி பிரித்து வச்சுருப்பீங்க. ஒரு செடி ஒரு தொட்டியில் 3 செடி இருக்கும், தனித்தனியாக புது செடியிலேருந்து பிரிச்சுட்டு கப்பு தொட்டியில் வளர்ந்துட்டு இருக்கோம். அந்த கப்பு தொட்டிக்கெல்லாம் நான் எந்த ஃபெர்டிலைசர் கொடுத்தா ஃபாஸ்ட்டாக வளரும்னு சொல்கிறேன். இது ஏற்கனவே நட்ட செடி தான், கொஞ்சம் நாள் ஆகுது. புது செடியிலேருந்து கண் எடுத்து, அதாவது சின்ன கண்ணில் இப்போ 3 செடி இருக்குமே, இப்போ 3 கண்ணு இருக்குதுல, அதில் ஒரு கண்ணு இது போல் நட்டுது. இது வேறு கலர். இது அது போல் நட்ட செடிக்கு நான் ஃபெர்டிலைசர் வந்து உடச்சக்கல்ல வேர்க்கடலை அந்த மாதிரி நான் பவுட்ரு பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து வேர்க்கடலை தூள், கடலை மாவு, இது போல் அரிசி மாவு அது போல் சேர்த்து இந்த மண்ணுக்குள்ளே நான் போட்டிருக்கேன். அதாவது இது போல் ஒரே டைம் கூட நீங்கள் வந்து கடலை மாவு, உடச்சக்கல்ல, பொட்டுக்கடலை சொல்லுவாங்களே, அதான் கொஞ்சமாக வந்து ரைஸ் பவுட்ரு, இல்லைன்னா கடலை மாவு தண்ணி, அதாவது கடலை மாவே கூட போட்டுக்கலாம் நீங்கள். அது போல் சாயல்குள்ளே போட்டுட்டு தோல் கூட வேர்க்கடலை தோல் கூட நீங்கள் போடலாம் 1 ஸ்பூனு. அது போல் சாயல்குள்ளே போட்டுட்டு நான் கொஞ்சமாக மாட்டு சாணம்லாம் போட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா நிறைய தண்ணீர் போட்டு வளர்ச்சி கூட ஃபாஸ்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து மொட்டு வராத சமயத்துலலாம் மேலுக்கு தண்ணி ஸ்ப்ரே பண்ணலாம். ஆனால் இதுக்கு வந்து அந்த உடச்சிக்கலை பவுடரெல்லாம் போடல, நான் மாட்டு சாணம் மட்டும் போட்டிருக்கேன். கொஞ்சம் கொடுக்காத செடிக்கு நான் கொடுப்பேன், கொடுத்த செடிக்கு வந்து அடுத்த வாட்டிக்கு ஃபெர்டிலைசர் மாற்றி கொடுப்பேன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், முட்டை ஓடு, காய்கறி வேஸ்ட்டு நீங்கள் வந்து பவுட்ரு பண்ணிவிட்டு கூட போடலான்னு சொல்லிட்டு சைடில் அது போல் நான் மாற்றி மாற்றி கொடுப்பேன். பிளான்ட்டுக்கு சாமந்தி செடி நல்லா வளரும். சின்ன தொட்டியில் கூட வந்து ஃபாஸ்ட்டாக வளர்ந்து பக்கத்தில் கண்ணெல்லாம் எழும்பி வரும். இது போல் வளர்ந்த செடி தான் இது. பாருங்கள், நிறைய கண் வந்திருக்கு. இது போல் பக்கத்துலலாம் சாமந்தி கண் சீக்கிரமாக வளரணுன்னா நீங்கள் வந்து ஃபெர்டிலைசர் வந்து கொடுக்கும்போது வரும். ஆனால் மண் வந்து லூஸ் பண்ணி விடணும் அப்பப்போ. அதுக்கு தான் நான் சொல்கிறது மணல் கலந்து தான் நடணும்னு சொல்லிட்டு. அப்போ லூஸாக இருக்கும் சாயில், கண்ணெல்லாம் சீக்கிரமாக எழும்பி வரும் மண்ணுக்குள்ளேருந்து. ஏன்னா சாயிலும் அது போல் இருந்தால் தான் வளர்ச்சி வரும்போது அந்த செடிங்கள்லாம் அப்படி சீக்கிரமாக சின்ன சின்ன கண்ணு வரும், சாமந்தி கன்று. அப்புறம் வந்து நீங்கள் வந்து காஞ்ச சாணம் கூட வந்து வெரைட்டி கூட விற்கும். அதெல்லாம் கூட தண்ணியில் ஊற வச்சுட்டு செடிங்கள் சின்ன சின்ன கண்ணுங்களுக்கெல்லாம் ஊற்றலாம், ஃபாஸ்ட்டாக வளரும். நைட்ரோஜன் இருக்கிறதுனால அந்த மாட்டு சாணத்தில் வந்து ரொம்ப நல்ல வளர்ச்சி ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நான் சொல்கிறது வெரைட்டி கூட நீங்கள் வந்து சப்போஸ் பச்சை சாணம் கூட கொடுக்கலாம். 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ஸ்பூன் போட்டு பச்சை சாணம் வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு நீங்கள் நைட்டே ஊற வச்சுட்டு மறுநாள் கொடுக்கலாம். இல்லை 2 டேஸ் வச்சுருந்து 3rd டே கூட கொஞ்சம் கொஞ்சம் போல் ஊற்றலாம் பிளான்ட்டுக்கு, சாமந்தி பிளான்ட்டுக்கு. இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.